குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நிலாவில் கால் வைக்கிற அன்னைக்கு பிறந்ததுனால அண்ணன் பேர் ஆம்ஸ்டாங் தான். அவர் எந்த விதமான பெரிய சொத்தையும் எந்த விதத்திலையும் சம்பாதித்து விடவில்லை. முதல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வாங்குறாரு. அந்த வீடு கட்டுறதுக்கு பதில் கட்சிக்காரர்கள்லாம் ரூட்ல நிற்கிறாங்க, அங்கே உட்காரத்துக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தான் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கட்சி அலுவலகமாக கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வீடு கூரை ஒழுகிற அளவுக்கு தளமெல்லாம் ரொம்ப உளுத்து போனதுனால இதை இடிச்சிட்டு வேற வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வேற வீடு கட்ட போறாரு. அந்த வேற வீடு கட்டுறது கூட பார்த்தீங்கன்னா அண்ணியோட பேர்ல லோன் வாங்கி அந்த வீடை ஸ்டார்ட் பண்ணார். அவர் பேர்ல ஒரு சட்டக்கல்லூரி தொடங்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கினை மேலும் சரியான முறையில் எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆம்ஸ்டாங் அவர்களின் நண்பரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவருமான திரு ஆனந்தன் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஆம்ஸ்டாங்கோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கீங்க. உங்க நட்பு எப்போ ஆரம்பிச்சது சார்? எங்களுடைய நட்பு என்பது பூவையார் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக அவருடனே தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று அண்ணன் பூவையார் அவர்கள் ஒரு வாக்குறுதியையும் என்னிடம் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறிய வயது, அதாவது எனக்கு 24 வயது அவருடன் நட்பு ஏற்படும் பொழுது அண்ணனுக்கு அப்போது 26 வயது. அந்த காலகட்டத்திலே தொடர்ந்து அண்ணனுடனே பயணித்திருக்கின்றோம். அவருடைய செயல்பாடுகள், அதாவது பின்விருந்து என்ன வேண்டாமல் நண்பர்கள் பேசுவார்கள். ஆனால் அவரிடம் ஒரு நாள் பழகிவிட்டால், அதாவது 1 மணி நேரம் அவரிடம் பழகிவிட்டால் வாழ்நாள் முழுதும் அவரிடம் விலகியே செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவன் அந்த குடும்பத்தில் எப்படி அனைத்து குழந்தைகளையும் பார்த்து கொள்வாரோ அது போன்று எங்களை போன்ற, நான் நண்பர் என்பது சொல்வதை விட எனக்கு அவர் தலைவர், அண்ணன் என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். அவரோட குடும்பத்தை பத்தி நிறைய பேர் தெரியாது. அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பத்தை பத்தி தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியுமா? அண்ணனுடைய தகப்பனார் பெயர் கிருஷ்ணன். அவர் விலாங்காடு பாக்கம் என்ற ஒரு கிராமத்திலிருந்து 2 தலைமுறைக்கு முன்பே இங்கு செட்டில் ஆனவர். அம்மாவுடைய பெயர் லில்லி என்பது. 10 பேர் குடும்ப உறுப்பினர்கள். அண்ணன் 9வது நபர். அடுத்தது ஒரு சகோதரர் இருக்கிறார். மற்ற பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் இருக்கின்றார்கள். 9 பேர். அண்ணன் 9வது நபர், 10வது நபர் அவருடைய சகோதரர், இளைய சகோதரர். பேரே ஆம்ஸ்ட்ராங் தானே, இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கிட்டாரா பேர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிலாவில் கால் வைக்கிற அன்னைக்கு பிறந்ததுனால அண்ணன் பேர் ஆம்ஸ்டாங் தான். அவங்க பெரியவர் பேங்க்ல சிண்டிகேட் பேங்க்ல மேனேஜராக இருந்தாங்க. சரி. அவங்க பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளால் லோன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மீரட் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரும் இந்த தேசத்துக்காக உயிர் திறந்த ஒரு தியாக மனப்பான்மை உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் தான். அந்த குடும்பமே ஒரு தேசத்திற்காக உயிர் விட்டு நீத்திருக்கின்றது. 2வது நபரை இழந்திருக்கின்றது. இவர் வக்கீல் படிக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குறிப்பா நான் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அட்வொகேட்டா படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு சமமானது. ஒரு பிரச்சனை அப்படி ஏதாவது ஒரு மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுடைய உரிமையை கேட்க தனிநபர் சென்றால் என்ன பெரிய வக்கீலா கேட்க வந்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இந்த குரல் கொடுக்க முடியாத மக்களுக்கு குரலாக இருப்பவர்கள் சட்டம் படித்தவர்கள். சட்டம் படித்தவர்கள் வழக்கறிஞரானால் அவர் பிரிவிலேஜ் சிட்டிசன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சட்டம் என்பது பாபா சாஹேப் அம்பேத்கரால் சட்டம் படித்தார். காந்தி அவர்களும் சட்டம் படித்திருக்கின்றார். மோதிலால் நேரு அவர்களும் சட்டம் படித்திருக்கின்றார். இந்திய வரலாற்றிலே பார்த்தீர்கள் என்றால் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் 70% பேர் சட்டம் படித்திருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட 70% சட்ட படிப்பு படித்தவர்கள் தான். அப்படி ஒருவர் சட்டம் படித்து விட்டால் அவர் படிக்க படிக்க அதோடைய அனுபவம் தெரியும். அதன் மேல் அதாவது ஒரு ஒழுக்க நடைமுறை தானாக வரும். மற்றவர்களை அவர்கள் பலர் ஏமாற்றும் போதோ அல்லது மற்றவர்கள் பாதிக்கப்படும் போதோ அவர்களுக்காக இந்த சமுதாயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ்
எழுப்புவதற்கு வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக வாய்ஸ் கொடுப்பதற்காக அவர்கள் சட்டத்துறையிலே வந்து பல பேரை ஊக்குவித்து அவர்கள் சட்டம் படிக்க வைத்தார். இவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் உயிரோட இருந்த வரைக்கும் வந்து சென்னையில குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு பெரிய புகழ் பெற்றவரா அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவர் ரொம்ப அடக்கி வாசிச்சாரா? அவர் வந்து தன்னை பத்தி பெருசா இது பண்ணாரா? அண்ணன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 விஷயம் பண்ணியிருந்தாருன்னா அதில் வந்து ஒரு விஷயம்தான் வந்து வெளியே வரும்ன்ற அளவுக்கு வந்து தெரியும். அந்த எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து ஒரு மீடியா பப்ளிசிட்டியோ அது வந்து வெளி உலகு ஒரு பகட்டுக்கோ வந்து எந்த இடத்துலையும் காண்பிக்க மாட்டார். இது போல் எந்த மீடியாவிலும் வந்து முன்னின்று வந்து ஒரு பேட்டி கொடுக்க வந்து விரும்பினது கிடையாது. ஸோ அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா கால பீரியடில் வந்து எத்தனை குடும்பங்கள் வந்து யார் உண்மையிலே வந்து ஏழ்மையிலும் வறுமையிலும் உணவு இல்லாத இருக்கிற குடும்பங்களுக்கு சரியான முறையில் வந்து ஒரு வாரம் என்றால் காய்கறி சென்றுவிடும், அவர்களுக்கு மளிகை பொருட்கள் சென்றுவிடும், அவர்களுக்கு அரிசி சென்றுவிடும், அவர்களுக்கு தேவையான துணிமணிகளை கூட அந்த நேரத்திலே வாங்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கூட இன்று வரைக்கும் வெளியே தெரியாது. நாங்கள் எடுத்து பல வீடியோக்களை வந்து கட்சியுடைய ஆதரவாளர்கள், கட்சியுடைய விசுவாசிகள் அதை வெளியிடுகின்றார்கள். பல வீடியோக்கள் எடுத்து வைத்திருக்க அண்ணனுக்கு தெரியாமல் நிறைய பேர் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்தையும் சமூகத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டவர் அண்ணன். இப்போ அவர் இறந்தப்போ வந்து மாயாவதி அங்கேருந்து எல்லா வேலையும் விட்டுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்து வட இந்தியாவில் இருக்காங்க, இவர் இங்கே சென்னையில் இருக்கார். இவங்க கூட ஒரு நல்ல நட்பு எப்படி உருவாச்சு? ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் கவுன்சிலர் எலெக்ஷனில் வந்து போட்டியிட்டார். கவுன்சிலர் எலெக்ஷனில் போட்டியிடும்போது தலித் பீமாராவ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தார். நாங்கள்லாம் அதில் பொறுப்பாளர்களாக இருந்தோம். அப்போ அதன் மூலயமா வந்து ஒரு தெரிஞ்ச சின்னம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து யானை சின்னத்தை வாங்கி வந்து அண்ணன் வந்து போட்டியிட்டார். அதில் பிஃபார்ம் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அதை தந்து நிற்க வைத்தார்கள். யானை சின்னத்தில் வந்து நின்னாக்கா வந்து அது ஒரு சின்னம் வந்து பெரிய எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிஞ்ச சின்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அதை நினச்சி வந்து யானை சின்னத்தில் வந்து வாங்கி அதை நின்னார். இந்த யானை சின்னத்தில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து எல்லாம் வந்து மாநகராட்சி தேர்தலில் ஒரு 100 தொகுதிகளில் வந்து அராஜகம் நடைபெற்றதாகவும் காலைல 11:30 மணிக்கெல்லாம் வந்து தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து 53வது வார்டில் வந்து அண்ணன் நின்னாங்க. இன்னைக்கு அந்த வார்டுக்கு வந்து வேற நம்பர் வந்திருக்கு. 53வது வார்டில் நிற்கும் பொழுது அண்ணனுடைய தேர்தலில் வந்து சில பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு சர்க்காரியா ஹுசேன், அப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், எழும்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருடைய பிஏ, அவர் பல ரவுடிகளுடன் வந்து கள்ள ஓட்டுகளை வந்து இங்கே போட்டாங்க. இங்கே போடும்பொழுது நாங்கள் வேற ஒரு பூத்தில் வந்து அந்த பூத் எக்ஸிபிஷன் அதை அங்கே போய் செக் பண்ண போயிருந்தோம், சூப்பர்வைசிங் பண்ண போயிருந்தோம். அந்த நேரத்தில் இங்கே கள்ள ஓட்டு போடுறாங்கன்னா எல்லாமே நாங்கள் அங்கேருந்து வந்தோம். அதுக்கப்புறம் வழக்கறிஞர் தோழர்களும் அதுக்கப்புறம் பொதுமக்களும் வந்து கள்ள ஓட்டு போடுறவங்களெல்லாம் வந்து வெளியே துரத்தி அடித்து அதுக்கப்புறம் காவலர்களை நேராக வந்து ஒழுங்காக லைனில் நிற்க வைத்து பொதுமக்கள் வந்து 5:30 மணி வரைக்கும் வாக்கு செலுத்தினார்கள். அப்போது இவர் மட்டும் சென்னை மாநகராட்சியில் வாக்கு எண்ணும்பொழுது இவர் மட்டும் தேர்தலில் வெற்றி பெறுகின்றார். மற்ற எந்த ஒரு இடத்திலுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு யாருமே வரவில்லை. இதை வந்து அதிமுககாரர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று அராஜகம் நடைபெற்று தேர்தல் காலை 11:30 மணிக்கே முடிக்கப்பட்டது. 100 ஓட்டுகள் இருக்கிற இடத்தில் 110 ஓட்டுகள் விழுந்து விட்டன. ஆட்களே குறைவாக இருக்கிற இடத்தில் அதிகமான வாக்குகள் எப்படி விழுந்தது? இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பிய போது நீதிமன்றம் எந்தெந்த வார்டுகளில் அராஜகம் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல 53வது வார்டில் தான் அராஜகம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அரசு தரப்பை எழுதி தராங்க. அப்போ வந்து எங்கள் தரப்பில் ஆஜராகி நானும் பெரியவர் பஞ்சாயத்து மூர்த்தி என்று ஒரு சீனியர் வழக்கறிஞர் இருவரும் ஆஜராகி ஒரு அராஜகம் நடந்தது என்றால் அது எங்களுக்கு எதிராக தான் நடந்திருக்கும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே எங்கள் தனிப்பட்ட முறையில் சுயேட்சையாக போட்டுக்கின்ற எங்களுக்கு எதிராக தான் நடந்திருக்கும். அப்படி ஒரு அராஜகத்தை நாங்கள் வந்து 5:30 மணி வரையும் வந்து நீதி முறைப்படி தேர்தல் நடைபெற்றது. இந்த 53வது வார்டில் மட்டும்தான் வந்து தேர்தல் நடந்தது. அந்த 5:30 மணிக்கும் நடந்த தேர்தலில் நாங்கள் வந்து 8600 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால் மற்ற தொகுதிகள்லாம் வந்து 11:30 மணிக்கே வந்து வாக்கு முடிஞ்சிருக்குது. அப்படி முடிஞ்சிருக்கிற வாக்குகள்லாம் வேணால் அராஜகம் வந்திருக்கும். எங்கள் இதில் வந்து எந்த அராஜகமும் நடக்கலை. நாங்கள் முறைப்படி 5:30 மணி வரைக்கும் இருந்து பொதுமக்கள் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறத நீதிமன்றம் எங்கள் வாதத்தை ஏற்றுக்கிட்டு அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய தேர்தல் மட்டும் செல்லுபடியாகும், மற்ற தேர்தல்கள் எல்லாம் 99 பேருடைய தேர்தல் வெற்றியை ரத்து செய்து தீர்ப்பளித்தது.
ஸோ அப்படி வந்து ஒரு தனித்துவம் 100ல் ஒருவர் அப்படி என்பது போல தான் அந்த மாநகராட்சி தேர்தலிலே தனித்தன்மையோடு இருந்தவர். அதனாலதான் மாயாவதியோட நட்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம். இதன் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுது ஜேம்ஸ் ராஜ் என்பவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்றார். அப்போது மத்திய கோஆர்டினேட்டர் அப்படி என்று சொல்லக்கூடிய வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கோஆர்டினேட்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வந்து பார்த்து யானை சின்னத்திலிருந்து வெற்றி பெற்றதால் அவர்களை பார்த்து ஒரு மரியாதை நிமித்தமாக பார்த்து விட்டு வந்து விடலாம் அப்படி என்று மாவட்ட கட்சிக்காரர்கள் அழைக்கிறார்கள். அப்போது அங்கு அவர்களை சந்திக்கும் பொழுது, நீங்கள் பிஎஸ்பியில் சேர வேண்டும், சேர்ந்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வந்து சென்ட்ரல் கட்சியுடைய அந்த உங்களுடைய பகுஜன் கொள்கை உங்களிடமே தானாக இருக்கின்றது, நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, அதனால் நீங்கள் பகுஜன் கொள்கை இதனால வந்து சேர்ந்துட்டாக்கா எங்களுக்கும் வந்து அது வந்து கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரபலமாக வளர்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ, அப்போ வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வந்து அண்ணன் வச்சார். கட்சி சேரத்தை பற்றி ஆலோசனை பண்ணி சொல்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கோரிக்கைன்னு சொன்னால், பூவை மூர்த்தியார் அவர்களுடைய படத்தை வந்து தேசிய தலைவர்கள் படம் போடுற இடத்துல நாங்களும் அந்த படத்தை போட்டுக்க கட்சி ஒத்துக்கிட்டாக்கா நாங்கள் வரோம் கட்சியில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உடனடியாக கோஆர்டினேட்டர் ஒத்துக்கிட்டாரு. நான் வந்து பெகஞ்சிக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி பர்மிஷனை நான் வாங்கிடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் லக்னோ போனோம். லக்னோ போன பிறகு இந்த விஷயத்த சொன்னோடனே யாரோ என்னென்ன எதிர்பார்ப்புகளோ இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதுவும் வந்து அவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் போல வந்து பூவை மூர்த்தியார் வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறீங்க, அதனால் எங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கிடையாது, நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு பூவை மூர்த்தியார் படத்தை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் வந்து கட்சியில் சேர்ந்தோம். இப்போ நிறைய பேர் அவர் வள்ளல் அது பொழுதுட்டு இருக்கும்போது அவர் பிடிக்காத கொஞ்சம் பேர் வந்து ஒரு ரவுடிசம் அப்படின்ற மாதிரி முதிரை குத்துறாங்க. அவருக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன விளக்கம்? எந்த சொத்து வந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையும் ஒருத்தராலையும் கை காமிக்க முடியாது. அவர் வந்து எந்த விதமான பெரிய சொத்தையும் எந்த விதத்திலையும் சம்பாதித்து விடவில்லை. இப்போ கட்டி கொன்ற முதல்ல வந்து ஒரு நிறைய பேருக்கு உதவிகள்லாம் பண்ணார் இல்லையா, அந்த பணம் இங்கே வந்து அதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு முதல்ல வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வந்து வாங்குறாரு, ரொம்ப நாள் கழித்து வாங்குறாரு. அந்த வீடு கட்டுறதுக்கு பதில் வந்து கட்சிக்காரர்கள்லாம் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க, அங்கே உட்காரத்துக்கு இடமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தான் வந்து இப்போது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கட்சி அலுவலகமாக கட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் கிட்ட கடந்துடுச்சு, 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது அந்த இடத்துலையே வீடு கட்டியிருந்தா இவருக்கு இந்த மரணம் கூட நிகழ்ந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தளம் வந்து கூரை ஒழுகிற அளவுக்கு வந்து தளமெல்லாம் வந்து ரொம்ப உளுத்து போனதுனால இதை இடிச்சிட்டு வேறு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வேறு வீடு கட்ட போகிறார். அந்த வேறு வீடு கட்டுறது கூட பார்த்திங்கன்னா வந்து லோன் வாங்கி அண்ணியோட பேரில் லோன் வாங்கி அந்த வீடை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த நீங்கள் உங்களுக்கு வங்கி கணக்குகளை போய் நீங்கள் வந்து செக் பண்ணாலுமே தெரியும், அது ஒரு இஎம்ஐ, அடுத்த மாதம் இஎம்ஐ வந்து கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ அதை வந்து வீடை வந்து லோனில் வாங்கி கட்டுறாரு. நீங்கள் சொத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா என்னால் விளக்கம் தர முடியும். நீங்கள் ஏதாவது எந்த இடத்துல சொத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியல. 25 ஆண்டு காலமாக வந்து ஒரு சொந்த வீடு இல்லை அவருக்கு. அந்த வீடு கட்டுற இடத்துல போய் வீடு கட்டும்பொழுது தான் வந்து இந்த மரணமே நிகழ்ந்துச்சு. அந்த மரணம் இல்லாமல் தப்பிச்சிருக்கணும்னா கூட அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்கணும். அந்த கட்சி அலுவலகத்தில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட கட்டியிருக்கலாம். எப்போவே வந்து அவர் வந்து நான் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் தனக்கு கிடைத்த செல்வத்தை வைத்து தனக்கு முதல்ல ஒரு வீடை கட்டிட்டு தான் மற்றவங்களுக்கு செய்வாங்க. மற்ற நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, மற்ற நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கான தேவைகளை செஞ்சு கொடுத்துருக்காரு. ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலுமே இவர் வீட்டில் நடக்கிற கல்யாணம் மாதிரி அந்த கல்யாணத்துக்கு மொத்த செலவு ஏற்றி உடையார் நடத்துவார். அது கொஞ்சம் ஏழ்மையில் இருந்தால் போதும், அந்த குழந்தைங்க வந்து எல்லாம் சீர் சாமான்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. கல்வின்னு சொல்லிட்டு வந்துட்டா போதும், வந்து அவர் எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிற விஷயம் கல்வி தான். அந்த கல்வின்னு சொல்லிட்டு அது வந்து ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, அது வந்து நடுநிலை கல்வியாக இருந்தாலும் மேல்நிலை கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வி என்றாலும் வந்து அந்த கல்வின்னு சொல்லிட்டு ஒரு படிப்புக்கு என்னால் பணம் கட்ட முடியல, நான் அதனால் போக முடியல அப்படின்ற ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னால் போதும், எங்கேருந்தையாவது பணத்தை பெரட்டி வந்து உடனடியாக அந்த பணத்தை கட்டிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு வந்து கட்டி வச்சிருக்காரு. அடுத்த ஆண்டுகளுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அந்த குழந்தைகள்லாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது, அந்த மாணவர்கள்லாம் கணக்கெடுத்து பார்க்கும்போது இவ்வளோ வந்து ஒரு கல்விக்காக இவ்வளோ ஒரு செலவு செய்திருக்காரு. இது எங்கெங்கெல்லாம் வந்து இவர் கடன் வாங்கி செய்திருக்காங்க பல
நண்பர்கள்கிட்ட வாங்கியிருக்காரு. பல பேர் வந்து அவருக்கு வந்து அண்ணனுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து வேலை சம்பந்தமாக, கட்சி சம்பந்தமாக இவருடைய சொந்த பொருளையும், நகைகளையும் விற்று கட்சியை நடத்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு சுமை இருக்கின்றது. ஆனால் பொது வெளியிலே பார்க்கும்போது இத்தனை கோடி சம்பாதித்துவிட்டார், அத்தனை கோடி சம்பாதித்தார் என்று யார் வேணாலும் வாய்க்கு வந்தபடி பேசலாம். அவர் சொத்துக்களே இல்ல. சொத்துக்களை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு சொந்தமா கார் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அஃபிடவிட் போடுறாங்க தேர்தல் சமயத்துல. இப்போ ஒரிஜினலா சொன்னா சொந்த வீடு ஒண்ணு கட்டின வீடு இருக்குதான்னு கேட்டா அண்ணனுக்கு இல்ல. அண்ணனுடைய பேர்ல ஒரு சொந்த வீடே கிடையாது. ஒரே ஒரு இடம், அந்த இடத்த வந்து கட்சி ஆபீஸா கட்டி கொடுத்துறாரு. இப்போ இந்த வீடு கட்டினாதான் வந்து அண்ணனுக்கு சொந்தம். அது கடைக்கால நேரத்திலேயே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு வந்து எப்பவுமே ஆபத்து இருந்துச்சா? ஏன்னா துப்பாக்கிலாம் வச்சிருந்தா அந்த அளவுக்கு அவருக்கு ஆபத்துகள் இருந்துச்சா? எதிரிகள் கிட்ட இருந்தாச்சு. அவரு வந்து ஒரு சித்தாந்த ரீதியான வந்து ஒரு கொள்கையை நடைமுறையில் எடுத்து வந்தார். அப்படி என்ன சித்தாந்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்பீம் மாடல் சொல்லிட்டு அப்படி அண்ணன் எடுத்துன்னு வந்தாங்க. ஜெய்பீம் மாடல் என்பது அனைத்து மக்களுக்கான வந்து அரசியல் உரிமையை மீட்டெடுப்பது, மனித மாண்பை மீட்டெடுப்பது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை. அதே போன்று ஒரு அரசியல் மாண்பை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அந்த கொள்கை விளக்கங்களை அனைத்து மக்களிடம் வந்து புகழை பரப்பி வந்தார். அதனுடைய கட்சி பிரச்சாரங்களை செய்து வந்தார். அப்படி சொல்லும் பொழுது மற்ற கட்சிகளுடைய, அதாவது தற்போது ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளை பொறுத்தவரை தலித்துடைய பல வாக்குகளை பெற்று அவர்களுக்கு வந்து 60% வாக்குகள் தலித்து வாக்குகள் தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்த வாக்குகளை மட்டும் தேர்தல் நேரத்தில் வாங்கி கொண்டு அரசியல் என்று வரும்போது அவர்கள் அரசாங்கம் என்று அமைக்கும் போது தலித்துகளை டம்மி ஃபீஸ் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் பதவி இருக்கும், அந்தந்த ரிசர்வ் தொகுதிக்கான பதவி இருக்கும். ஆனால் அந்த அதிகாரத்தை அவர்களை பயன்படுத்த விட மாட்டார்கள் என்பதை விளக்கமாக மக்களிடம் எடுத்துரைத்து வந்தார். ஒரு சித்தாந்த மாறுதலை ஏற்படுத்த முயற்சி செய்தார். அப்படி சித்தாந்த மாறுதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற வேலையை தான் பல அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து அவர்கள் ரவுடிகளின் மூலமாக இந்த கொலையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இப்ப இந்த வழக்கு விசாரணையில் உங்களுக்கு முழு திருப்தி இருக்கா? உங்களுக்கு வழக்கு விசாரணை என்பது திருப்தி அடைவது என்பது இது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி கிடையாது. இது வழக்கு விசாரணை என்பது காவல்துறை சம்பந்தப்பட்டது. அவர்கள் விசாரணை செய்து வருகின்றார்கள். அப்படி விசாரணை செய்து வந்து வழக்கை பற்றி ஏதாவது நான் கருத்து சொன்னால் அது வந்து வழக்கு விசாரணையை பாதிக்கும். இப்போ வந்து அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு எப்படி தொடர்ந்து உதவி பண்ண போறீங்க? நான் பல பேருக்கு கல்வி இதெல்லாம் கொடுத்துருக்காருங்க. அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இப்போ அவர் இல்லாம எப்படி எடுத்துட்டு போக போறீங்க? சரியான கேள்வி. இப்போ வந்து அண்ணன் வந்து விட்டு போன பணியை எதுவுமே வந்து விட போறதில்ல. அண்ணன் இருந்தப்போ எந்த விதமான பொறுப்புகளை வந்து மக்களை, அதாவது கட்சிக்காரர்களை, தொண்டர்களை எந்தெந்த வேலை யாருக்கு வந்து கட்சிக்காரர் அல்லாதவர்களுக்கும் சில வேலை திட்டம் கொடுத்து அந்த மக்களிடம் அவர் வந்து தொடர்பு கொண்டு வைத்திருந்தார். அந்த தொடர்புகள் தொடர்ந்து நடத்தப்படும். அவர்கள் விட்டு சென்ற அந்த பணி, கல்வி பணி என்பது தனிப்பட்ட முறையிலே கல்வி பணியை வந்து நாங்கள் தொடருவோம். அண்ணன் பெயரிலே சட்டத்தின் பால் மிகவும் அவர்கள் ஈர்ப்பு கொண்டதினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முன்பிருந்து பின்பும் பின்பிருந்து முன்பும் வந்து அண்ணன் வந்து தனிப்பட்ட முறையிலே வந்து உரையாடல்கள் செய்யும் பொழுதும் மேடையிலே பேசும்போது இந்திய அரசியல் சட்டத்திலே மிக சிறந்த ஒரு ஞானியாக இருந்தார். ஆகையினால் அவர் சட்டத்தின் பால், ஏன்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கையை வந்து மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வந்து தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவது. அதனால் அவர் அண்ணன் இதன் மீது கொண்ட பாசத்தினால்தான் நிறைய பேரை வந்து வழக்கறிஞர்களாக படிக்க வைத்தார். அப்படி இருக்கும்போது அவர் பேரில் ஒரு சட்டக்கல்லூரி தொடங்குவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி அந்த சட்டக்கல்லூரி தொடங்குவதற்கான பணிகளை தொடர்ந்தால் அண்ணன் நினைத்த அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒரு 1000 மாணவர்களை ஆண்டுக்கு உருவாக்க முடியும் என்பது எங்களுடைய நோக்கம். ஸோ அவர் பேரில் கண்டிப்பாக சட்டக்கல்வி விரைவில் தொடங்கப்படும். அதற்கான உரிய அனுமதிகள் கேட்டு மாநில, மத்திய அரசாங்கம், பார் கவுன்சில்களை விண்ணப்பிப்பதற்கான ஆவணங்கள் செய்து வருகின்றோம். இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்துக்கு அச்சுறுத்தல்கள் சில வந்துட்டு இருக்கு. அது எப்படி எதிர்கொள்றீங்க? ஆமாம், இப்போ அண்ணன் வந்து உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு நபர்களும் அவரை வந்து கருத்தியல் ரீதியாக அணுக முடியவில்லை, நெருங்க முடியவில்லை. பல ரவுடிகள் செய்த கட்ட பஞ்சாயத்துகள், பல ரவுடிகள் செய்த மாமூல் வசூல் வேட்டை, பலரை மிரட்டி, அப்பாவிகளை மிரட்டி, தொழிலதிபர்களை மிரட்டி பணங்களை வாங்கி கொண்டு இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனை என்றால் பொதுமக்கள் அண்ணனிடம் சென்று புகார் கொடுத்து விடலாம் அப்படி என்று ஒரு மனதைரியத்தை வைத்திருந்தார்கள் பொதுமக்கள்.
அதை பிடிக்காமல் தான் பல ரவுடிகள் இதில் இறங்கி வேலை பார்த்திருக்கின்றார்கள். அதிலே பின்புலமாக அரசியலின் முக்கிய புள்ளிகள் எல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மிக சிறந்த ஆளுமை 25 ஆண்டு காலமாக வளர்ந்த ஒரு தலைவரை அவர் தனிப்பட்ட ஆம்சாங் அண்ணனை அவர்கள் கொலை செய்யவில்லை. ஒரு மிகப்பெரிய சமுதாய சமத்துவ தலைவரை அவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதனால் அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த வழக்கினை மேலும் சரியான முறையில் எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக இந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்கான போலீஸ் பாதுகாப்பு உரிய முறையில் போடப்பட்டுள்ளது. கட்சி சார்பாக அவர் பாதுகாப்பு கொடுப்பீங்களா? கட்சி சார்பாக பிவிஎஃப் என்ற அமைப்பு இருக்கின்றது. பிவிஎஃப் என்ற அமைப்பு மட்டும் இல்லாமல் கட்சி அண்ணனுடைய கட்சி, அண்ணன் சார்ந்த பகுஜன் சமாஜ் கட்சி என்பது அன்று அன்றே அந்த அண்ணன் இறந்த அன்றே எங்களுடைய மத்திய தலைமை அன்னை பெகன்ஜி அவர்கள் இந்த கட்சி எப்பொழுதுமே ஆம்சாங் அண்ணனுடைய குடும்பத்துடனே இருக்கும், குடும்பத்திற்கு என்றுமே ஒரு அரணாக இருக்கும் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அதே போல இன்றளவிலும் அவர்கள் கட்சியிலிருந்து கூர்மையாக, மத்திய கட்சியிலிருந்து கூர்மையாக அதனுடைய பாதுகாப்பு விஷயங்களை கவனித்து வருகின்றார்கள். இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவிட்டது மிக்க நன்றி சார். நன்றி சார்.